உறவுகளுக்கு வணக்கம். என் வாக்கு விற்பனைக்கல்ல. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க தொகுதியில ஓட்டுக்கு காசு குடுத்தாங்கன்னா வாங்கிக்கிறங்க. அவங்கெல்லாம் அ அரசாங்க பணத்த தான் தர்றாங்க. அதாவது நம்மகிட்டேருந்து வரியா வாங்கி நம்ம பணத்த தான் நமக்கே திருப்பி தர்றாங்க. அதனால அது நம்ம பணம் தான் வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முரண்பட்ட கருத்து இருக்குங்க. லஞ்சம் வாங்குவதும், கொடுப்பதும் குற்றம் அப்படின்னு சொல்வது போல, வாக்குக்கு பணம் கொடுப்பதும், வாங்குவதும் குற்றம். இந்த 2 விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒருத்தர் உங்க ஏரியாவுல இல்லீகலா பார் நடத்துறதுக்கு, உங்க ஏரியாவுல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கோ அல்லது அமைச்சருக்கோ, அவர் கமிஷன் குடுத்து அந்த பார நடத்துறார். இந்த பார்ல நெறைய பேர் இல்லீகலா குடிச்சிட்டு ஆக்சிடென்ட்ல விபத்துக்குள்ளாயிறாங்க. அதுல பாதிப்பு ஏற்பட்டுருது. நெறைய குடும்பங்கள் அந்த மாரி பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த இல்லீகலா நடத்தக்கூடிய பாருக்காக கமிஷன் வாங்குனாங்கல்ல, அந்த பணத்த தான் சேமிச்சு வச்சு எலக்ஷன் நேரத்துல உங்களுக்கு தராங்க அப்டின்னா, அது உங்க பணமா? அது பாவ பணம். இப்படி நெறைய இல்லீகல் பிசினஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு, அது மட்டும் இல்ல ஒரு ஸ்கீம் அரசாங்கம் பண்ணுது. அந்த ஸ்கீம வந்து ஒருத்தருக்கு குடுக்கணும் அப்டின்னா, அவருகிட்டேருந்து கமிஷன வாங்கக்கூடிய பணத்தை எல்லாம் சேமிச்சு வச்சு தான் எலக்ஷன் நேரத்துல குடுக்குறாங்க. அதெல்லாம் உங்க பணமா? இல்லீகலா பாவ பணம்ங்க அதெல்லாம். பாவப்பணம். அத வாங்குவது நம்மளுக்கு சாபமும், பாவமும் தான் வந்து சேருமே தவிர, அது நம்ம பணம் இல்ல. நம்மள எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, உங்க பணத்த வாங்கிக்கிறங்க, உங்க பணத்த வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ஏத்தி விடுறாங்க. அது சரியானது அல்ல. நம்ம பணம் என்பது அரசுக்கு போகுது, வரி செலுத்துறோம். ஓகே தான். அத கொள்ளையடிக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம எல்லாருமே கொள்ளையடிச்சு அதன் மூலம் வருவாய் ஈட்டி தான் குடுத்துட்டு இருக்காங்களா? பல விதத்துல வேற விதமா சம்பாரிச்சு தான் இங்க என்ன பண்றாங்கன்னா, ஓட்டுக்கு பணம் குடுத்துட்டு இருக்காங்க. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. "என் வாக்கு விற்பனைக்கு அல்ல" அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்ப அறப்போர் இயக்கம் அற்புதமா முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அண்ணன் ஜெயராம் அண்ணன் ஒரு இடத்துல சுவர் விளம்பரம் பண்ணதுக்கப்புறம், அந்த சுவருக்கு முன்னாடியே நின்று ஒரு அற்புதமா பேசியிருக்காங்க. அறப்போர் இயக்கத்துடைய பவுண்டரு. ஸோ அது என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்களும் கேளுங்க. உண்மையாலுமே நீங்களும் தயவு செய்து வாக்குக்கு பணம் வாங்காதீங்க. என் வாக்கு விற்பனைக்கு அல்ல. வணக்கம். நீங்க இங்க பின்னாடி பாக்குறீங்க, என் ஓட்டு விற்பனைக்கல்ல, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த வாசகம் வந்து பல இடங்கள்ல, இப்ப பல மாவட்டங்கள்ல மக்கள் தங்களுடைய வீடுகள் வாசல்ல இந்த மாதிரி எழுதுறாங்க. சில இடங்கள்ல ஸ்டென்சில் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு 10 நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து அவங்க அழிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அரசியல் கட்சிகள் எழுதினதா அழிக்கணும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் படி. பட் இது மாதிரி தனியார் வீடுகளில் எழுதின இதையும் அழிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் புகாராக எழுப்பின உடனே தற்பொழுது தேர்தல் ஆணையமே மீண்டும் இங்க எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாசகத்தை, அடித்த வாசகத்தை மீண்டும் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதற்கு முதல்ல நன்றி. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இப்போ என்ன கேட்கிறோம்னா, இந்த மாதிரியான ஒரு கொடுப்பது வாங்குவது இரண்டும் சட்டப்படி குற்றம் அப்படின்னும் போது, நாங்க இன்னைக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். கிருஷ்ணகிரியில இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வார்டு 29, 30 போன்ற இடங்கள்ல வீடு வீடாக போய் பேசுறோம். ஓட்டுக்கு ஏன் பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு உரையாடலாக, ஏன்னா இன்னைக்கு அம்பேத்கர் சொன்ன மாதிரி டெமோக்ரஸிங்கிறது ஒரு டாப் ட்ரெஸ்ஸிங்காக தான் இருக்கு. அப்ப அதை ஆழப்படுத்தக்கூடிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அப்ப ஓட்டுக்கு பணம் வந்து வாங்குவது தவறு அப்படிங்கிறத பல்வேறு நாங்கள் பேசக்கூடிய 10ல் 8 பேர் 9 பேர் ஆமாங்க அது தப்புங்க, அது வந்து தப்பான பணம் வருது, அரசியல்வாதிகளை தப்பான வழியில் சம்பாதிக்கிறாங்க, அந்த தப்பான பணத்தை நாங்கள் வாங்கும்போது எங்களுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ சங்கடமா இருக்கு, அது தப்புன்னு தெரியுது, ஆனால் அதை வாங்குறாங்க, ஏன்னா அது சகஜமாயிடுச்சு. அப்போ அந்த வாங்குவது தப்புங்கிற இடத்துலேருந்து வாங்கக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடுக்கு வருவதற்கு இந்த உரையாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமைகிறது. இது பல்வேறு இடங்களில் நாங்கள் செய்யும் பொழுது அவங்க வந்து நாங்கள் வாங்கலைன்னு இந்த முறை உறுதி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அவங்க வீட்டு வாசலில் ஒட்டியிருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எப்படி ஒட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத. இன்றைய தினம் நம்ம வந்து வார்டு 29, 30ல் இங்கே இருக்கக்கூடிய ஜோதி விநாயகர் கோயில் தெரு, வக்கீல் தெரு, ராசி வீதி, பானக்கார தெரு, இந்த மாதிரி பல்வேறு தெருக்களில் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அங்கே ரவுண்டானால கிருஷ்ணகிரி அங்கே ரவுண்டானால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால், அங்கே 20க்கும் மேற்பட்டவர் சேர்ந்து அங்கே இருக்கிற கடைகள் பக்கத்தில் இங்கே எல்லா இடங்கள்லையும் கடைகள்லாம் இந்த ஸ்டிக்கர் கொடுங்க, நாங்கள் எங்கள் வாசலில் ஒட்டுறோம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி ஒட்டினாங்க. ஆட்டோ நிறைய பேர் வாங்கி ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் தற்பொழுது 100% வாக்குப்பதிவு மட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ தற்பொழுது இந்த பிரச்சாரத்தையும் முன்னெடுத்து பல இடங்களில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நம்ம கேட்கறது வந்து செலிபிரிட்டிஸ் இது போன்ற மற்றவர்களையும் நீங்கள் பேச வைக்கணும். பெரிய அளவில் இந்த டிவியில் நியூஸ் பேப்பர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். டிவியில் நீங்கள் வந்து வாங்குவது சட்டப்படி குற்றம்ங்கிறத சொல்லணும். நிறைய மக்களுக்கு வந்து இது வாங்குறது சட்டப்படி குற்றம்ங்கிறதே தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது பண்ணணும். ஆனால் இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ஒரு பக்கம் வாங்குறது, இன்னொரு பக்கம் தடுக்க வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்கு கொடுக்கறது. ஆனால் இன்னைக்கு பல இடங்களில் போனால் பரிசு பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க,
பணம் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஜிபே நம்பர்லாம் வாங்கியிருக்கிறாங்க. நேற்றுக்கு நாங்கள் வந்து ஆதம்பாக்கம் பகுதியில் போகும்போது ஜிபே நம்பர்லாம் கேட்டு வாங்குறாங்க அங்கே அம்பேத்கர் நகர் பகுதியெல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கிறது? அப்போ இதை வந்து யார் தடுப்பாங்க? தேர்தல் ஆணையம் தான். அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக இது போன்ற பகுதிகளுக்கு சென்று இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அரசியல் கட்சிகள் பார்த்து உடனடியாக தடுத்து அப்படி கொடுப்பவர்கள் மேலே, பரிசு பொருள் கொடுப்பவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அப்போ அதற்கான எந்த ஒரு மெக்கானிசமும் இன்னைக்கு வந்து இல்லை. ஈவன் 1950 கூட உடனடியாக ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ இதையெல்லாம் மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க உடனடியாக இதை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் கொடுப்பதை தடுக்கணும், கொடுப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் மீது ஒரு பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்தால் தான், ரோட்டில் நின்று பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்தால் தான் இது மாறும். இன்னொரு பக்கம் மக்கள் நம்மளும் வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவெடுக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அடுத்த 15-20 நாட்கள் உங்கள் பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இது ஸ்டிக்கர் வேணும்னாலும் உங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பி விடுறோம். அதே நேரத்தில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கையால் கூட எழுதி உங்கள் வீட்டு வாசலில் ஒட்டலாம். பல வழிகளில் நீங்கள் ஒரு கோலம் போடுறதுல கூட என் ஓட்டு விற்பனைக்கெல்லாம் நான் ஓட்டு பணம் வாங்க மாட்டேன்னு போடலாம். இது மாதிரி பல்வேறு வழிகளில் நீங்கள் வந்து இந்த விழிப்புணர்வை மக்கள் நீங்கள் ஏற்படுத்துங்க. நன்றி. ஆர்கே, நீங்கள் என்ன சொல்கிறது இருக்கா? தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு இன்னும் அதிகப்படுத்தணும், ஆழப்படுத்தணும். இன்றைக்கி தேவையானதாக பார்க்கணும். காலையிலேருந்து ஒரு 2-3 மாவட்டங்களை கிராஸ் பண்ணி அந்த மாவட்டங்களை கிராஸ் பண்ணி வரும்போது பெரிய அளவில் செக்கிங் இல்லை. இங்கே மக்களோட ஒவ்வொரு தெருக்களில் மக்களை சந்திக்கும் போது நம்பர் நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க, பரிசு பொருள் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க, அவங்கள ரெஃபர் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் தேர்தல் ஆணையம் எங்கேயாவது ரோட்டு முனையில் எங்கேயோ ஒரு மூலையில் நிற்கிறாங்க. நாம் வந்து வண்டி கூட எங்கேயுமே பெரிய அளவில் செக் பண்ணவே இல்லை. அப்போ இதை தேர்தல் ஆணையம் செய்யாமல் வேறு யார் செய்ய முடியும்? இப்போ செய்யலாம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு செய்ய போகிறீங்களா? கொடுப்பது குற்றம்னு யாரையாவது இது வரைக்கும் தண்டிச்சிருக்கீங்களா? சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். ஆனால் எங்கேயோ ஒரு தெரு முனையில், ரோடு முனையில் நிற்கிறீங்க. அது பெரிய அளவில் வேலையே செய்யலை. ஆனால் கொடுக்குறவங்க ஒவ்வொரு வீட்டில் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க, பணம் கொடுத்துட்டு போகிறாங்க, பரிசு பொருள் கொடுத்துட்டு போகிறாங்க, டோக்கன் கொடுத்துட்டு போகிறாங்க. ஜிபே நம்பரில் இந்த நம்பரில் போய் இங்கே வாங்கிக்கங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கங்கன்ட்டு போகிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்போ தேர்தல் ஆணையம் பார்க்க போகிறாங்க? ஒவ்வொரு தெருவாக போய் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு 4 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. கொடுக்கறது பெருங்குற்றம் தானே. இந்த சட்டத்தை பற்றின விழிப்புணர்வை யார் செய்யணும்? காவல்துறையை கேட்டால் இதை நாங்கள் பொறுமையாக தான் பண்ணுவோம், எங்களுக்கு பெரிய அளவில் இன்ஸ்ட்ரக்ஷனே வரலன்றாங்க. எந்த மாவட்டத்திலேயாவது மாவட்ட எஸ்பி இது கொடுப்பது குற்றம், இது சட்டம் இருக்குது, 1 வருஷம் தண்டனைன்னு எந்த எஸ்பியாவது பேசியிருக்காங்களா? அதுக்கான டைரக்ஷனை எப்போ கொடுக்க போகிறீங்க? கலெக்டருங்க இது பெரிய அளவில் அறிவிச்சிருக்காங்களா இது சட்டப்படி குற்றம்னு, இதுக்கு சிறை தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அது எப்போ சொல்ல போகிறீங்க? இன்னொரு 10-15 நாள் தான் இருக்குது. ஒவ்வொரு தெருவுலையும் ஏற்கனவே பரிசு பொருள் விநியோகம் ஆரம்பிச்சிருச்சு. இரவு நேரம் ஆச்சுனாலே ஏதோ ஒரு பரிசு பொருள் கொடுக்க வர்றாங்க, பணம் கொடுக்க வர்றாங்கன்றாங்க. ஆனால் இன்னமும் நாங்கள் ஐவாஸ்க்கு விளம்பரத்துக்கு ஒரு 4 கேமரா எடுத்துட்டு செய்திகள்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ரைடு பண்ணியிருக்கோம், பறக்கும்படை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏமாத்துகிற வேலை வேணாம். இந்த தேர்தல் முடியறதுக்குள்ள நீங்கள் விரைவாக விசாரித்து தண்டனை கொடுங்க, சர்ச்சைகளை அதிகப்படுத்துங்க, ஒவ்வொரு தெருக்களுக்காக போய் நில்லுங்க. அதுதான் தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ட்டையும் மாவட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ட்டையும் கேட்குறோம். இன்றைக்கி மக்களை நாங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு அமைப்பாக வாலண்டியருங்க 100கணக்கான பேர் அங்கங்கே தெருவில் போய் மக்கள்கிட்ட கூப்பிடுறாங்க, நீங்கள் மக்கள் வாங்காதீங்க, மாறுறதுக்கு தயாராக இருங்க. மாறுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. அப்போ கொடுக்கறத எப்போ தடுக்க போகிறீங்க? அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளணும்னு கேட்டுக்கிறோம்.